அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ ரஜினி பற்றி ஆதவ அர்ஜுனா பேசிய பிறகு நிறைய சர்ச்சைகள், பல கட்சியினர் விமர்சனம் சொன்னாங்க. ரஜினியே கூட அறிக்கை கூட கொடுத்தார். ஆனால் அதோடைய ஹைலைட்டா டிவிகே மேடையிலே ஒரு ரஜினி ரசிகர், அவர் டிவிகே நிர்வாகியாகவும் இருக்கிறார், அவர் விமர்சனம் செய்து ஆதவ அர்ஜுனாவை விமர்சனம் செய்து பேசுறார். அதே மேடையில ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கிறார். இது ஒரு மாற்றம் தானே? அதாவது ரஜினி அவர்கள் கொடுத்த அறிக்கை, அதை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டிருக்கிறது அப்படிங்கிறது மன்னிப்புன்னு நீங்க சொல்றீங்க. மன்னிப்பு அப்படின்னு சொன்னா நான் பேசியது தவறு, இதுமேல் இப்போ இது மாதிரி பேசாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், இப்போ எதுவும் தவறு நடக்காது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது மன்னிப்பு. சரிங்களா? மன்னித்துக் கொள்ளுங்கள்னு கூட சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நான் வேறொரு நோக்கத்துக்காக பேசினேன், இது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. இல்ல சரிதானே. அவர் ஒரு திமுக அவங்களை அச்சுறுத்தி பணிய வச்சிருச்சு, அவங்க எல்லாம் பயப்படல, பணிய வச்சிருச்சு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாரு. எங்க தலைவர் துணிச்சலா நிக்கிறாரு, தைரியமா கட்சி நடத்துறாருன்னு சொல்றாரு அவர். அதான் எங்க தலைவருக்கு வலிமை இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வலிமை இல்லைன்னு அர்த்தம். நீங்க திமுகவை குறித்து இப்போ எல்லாரும் தாவேகா கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ திமுகவை குறித்து தான் கடுமையா விமர்சிக்கிறான், திமுக அதுக்கு பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லும் போது, அதே ரஜினிகாந்த் சீமான் பேசும்போது சொல்லல. ஏன் சொல்லல? இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லை, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறாப்ல. ஆனால் விஜய் அப்படி இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் கன்சிடர் பண்றாரு. ரஜினிகாந்த் தனக்கு பதில் சொல்லுகிற இடத்தில் விஜய் இருக்கிறாரு, அல்லது விஜய் கட்சி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் திமுக தான் பதில் சொல்லுகிற இடத்தில் இந்த இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணல. அப்போ ரஜினி அவர்கள் ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காருன்னு சொன்னா அது அவர் தனிப்பட்ட ரஜினியினுடைய மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் பொங்கி விட்டார்கள். இப்ப என் தலைவனை பார்த்துத்தான் நீ நடிக்கவே ஆரம்பிச்ச, அவருடைய பாணி, அவருடைய கையசைவு, அவருடைய ஸ்டைல், இது எல்லாவற்றையும் அப்படியே பின்பற்றிட்டு அண்ணாமலை தம்பி நான் ஆட வரேன்டா, அப்படிதான் தளபதி நான் கானா பாட்டு பாட வரேன்டா, அப்படித்தான் ஒரு தன்னையே ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அப்படி என்ன சொல்றதுன்னா, அதாவது ஒவ்வொரு படியாக மிதித்து ஏறி வந்த படிக்கட்டு. இன்னைக்கு அவரு நீங்க கொஞ்சம் மேல போயிட்டீங்க, அல்லது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ரசிகர்கள் இருக்கிறார்கள்ங்கிற அந்த மதர்ப்பில் ரஜினிகாந்தை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரஜினி ரசிகர்கள் எதிர்வினையாற்றினாங்க. இன்னும் கூடுதலா ரஜினி ரசிகர்கள் விஜய் இந்த அரசியலுக்கு வந்த போது அவர்களுக்கு பெரிய எதிர்ப்பு உணர்ச்சி கிடையாது. அதாவது திரைப்படங்கள் வரும்போது மாற்றி மாற்றி பேசிக்கொள்வதும் விமர்சிப்பதும் நடக்கும். ஒரு ரஜினி படம் பாஷா ரிலீஸ் ஆகும்போது, ரீரிலீஸ் பண்ணும்போது கூட டிவிக்கு கூடிய எல்லாம் கொண்டு போய் காட்டினாங்க, அது சர்ச்சையெல்லாம் ஆச்சுது. ஆமா, அப்ப அப்படி இருக்கும்போது ரஜினி ரசிகர்களை பொறுத்தவரையிலும் பெரிய எதிர்ப்பு உணர்ச்சி கிடையாதுங்க. அதாவது ஒரு நடிகர் வந்திருக்காப்புல, நம்ம தலைவர் தான் வரல, ரஜினியா இப்ப விஜயாவது வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க நிறைய பேர். நானும் ஸ்பேஸ்லாம் அவங்க பேசுறதை கேட்கும் போது விஜய் இன்னும் மெச்சூர்டா பேசணுங்கிற மாதிரி வேணா சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி விஜயை குறித்து பெரிய அட்டாக் பண்ணது கிடையாது. ஆனா இந்த பேச்சுக்கு பிறகு ரஜினிகாந்த் ரசிகர்களை பொறுத்தவரை அவர்கள் மனதளவில் மிகப்பெரிய ஒரு வலியை தாங்கினார்கள். அதற்கு ஆதரவாக பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவு கரம் வந்தது. குறிப்பா அதிமுக மற்றும் பாஜகவை பொறுத்தவரை விஜய் இனிமேல் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் களத்தில் இறங்கி ரஜினிக்கு ஆதரவா பேசுறாங்க. அதுல கூட திமுக தான் வற்புறுத்திச்சின்னு தான் பேசியிருக்காங்க. திமுக இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயத்துல திமுகவை குறித்து தாவேகா பேசியிருக்கும் போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரஜினிக்கு பேசுறேங்கிற பேர்ல அது திமுகவும் சேர்த்துதான் அது குரல் கொடுத்ததான் பொருளாயுது. அவங்க 96 நினைச்சு பார்த்திருப்பாங்க. ஆமா, எப்படி படுதோல்வி அடைஞ்சது அதிமுக. ஆமா, இன்னொன்னு ரஜினி இப்போ விஜய் அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்கன்னா, அதே மாதிரி ரஜினிக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை நாம் இழந்தாலும் இந்த வாக்குகளை பெறுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட அவர்கள் முயற்சி பண்ணி பேசியிருக்கலாம். ஆனால் கூட்டணிக்கு விஜய் வரப்போவதில்லை அப்படின்னு தெரிஞ்சு, அதாவது 13ஆம் தேதி ஆதவ் பேசி 2-3 நாள் கழித்து 14-15ஆம் தேதி தான் இவர்களுக்கு அந்த கோபமே வருது. சரிங்களா? அறிக்கை அதுக்கப்புறம் தான் விடுறாங்க. ஆனால்
ரகுபதி அவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே வந்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாரு. அப்போ இது தெளிவா புரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு திமுக இயங்கல. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அது அழுவதற்கு கூட அல்லது கோவப்படுவதற்கு கூட கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட ஒரு திட்டம் வைத்திருக்குது. நம்மகிட்ட வந்தா 41 பேர் செத்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வாங்க. அப்ப ரஜினிகாந்த் குறித்து விமர்சனம் வந்தாலும் சரி, விஜய் இதற்கு மேல் கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே ரஜினி மேல கரிசனம் வந்து பேசுவது அப்படிங்கிற ஒரு இரட்டை வேடத்தை பாஜக அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் பார்க்காம ரஜினிகாந்த் வந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எதிர்வினையாற்றிய தன்னுடைய ரசிகர்களுக்கு, நீங்கள் எதிர்வினையாற்றியதற்கு நன்றி, நான் உங்களோடு இருக்கிறேன், இப்ப எனக்காக நீங்க இறங்கி நிற்கிறீங்க, நான் உங்களோட நின்றுதான் இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் அந்த அந்த அறிக்கையை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில கடைசி வாசகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை போல்டு பண்ணி கண்ட்ரோல் பின்னு சொல்லி நீங்க டிசைன் பண்ணும் போதே அதை போல்டு பண்ணி அதை தெளிவா போட்டிருக்காங்க. காலத்துக்கு வாய் கிடையாது, அது பேச போறது கிடையாது, ஆனால் அது ஒரு ரிப்ளை கொடுக்கும். அது வந்து அது பேச்சு கிடையாது. பதில் சொல்லும்னா எல்லாரும் என்னன்னா பதில் சொல்லும்னா பேசும், அப்படி கிடையாது. அதான் சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுது, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும், அப்ப தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது மே 4ஆம் தேதி மட்டும் தானா அல்லது சிபிஐல ஒரு கேஸ் இருக்குல்ல, அதை கூட அவர் மென்ஷன் பண்ணிடலாம். சரி, ரைட்டுங்க. இப்போ ரஜினி ரசிகர்கள்ங்கிறவங்க பரவாயில்ல, இப்ப இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள்ங்கிறவங்க எல்லாரும் தான். ஒரு காலத்துல ரஜினி ரசிகர், கமல் ரசிகர்னு பிரிஞ்சு சண்டை போடுறதெல்லாம் போய் இன்னைக்கு கமல் படத்தையும் எல்லாரும் பாக்குறாங்க, ரஜினி படத்தையும் பொதுவான ஆட்களா ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தனியா ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்து இவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிருவாங்க, ஓட்டை மாத்தி போட்டுருவாங்க, எதிர்த்துருவாங்க, வீழ்த்திடுவாங்கலாம் சொல்லிட முடியுமான்னு. எல்லா படங்களையும் எல்லாரும் ரசித்தாலும் இவர் தான் என்னுடைய ஆதர்ஷ புருஷன், இவர் தான் என்னுடைய ரசிக, அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ நினைக்கக்கூடிய பாங்கு இண்டிவிஜுவல்ஸ்ட வேரி ஆகும். இன்னைக்கு இளவட்டங்கள்கிட்ட விஜய் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருந்தாலும் கூட அதை விட இம்பாக்ட் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் இருக்குது, சரிங்களா? ஆனா சிவகார்த்திகேயன் விஷயத்திலையும் இவர் ஒன்றும் சிறப்பா நடந்துக்கல. யார் விஜய் தரப்புல பராசக்தியெல்லாம் ரொம்ப கடுமையான எதிர்வினைகளை விஜய் தரப்பில் விஜயோட டைஹார்ட் ஃபேனா இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனா அது எங்க வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரசிகர்கள் 10 பேர் ஓட்டு போடுறான்னா அங்க 20 பேர் இருப்பான், அவன் ஓட்டு போட மாட்டான். அவன் ஓட்டு போடாதது மட்டும் இல்ல, தன் குடும்பத்துல யாரையும் ஓட்டு போடாம பாத்துக்கிட்டும் செய்வான். இதே நிலைமை தான். நான் தான் முதல்ல ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்க விஜய் வந்த புதிதில் ஒரு அப்பா சொல்றாரு, ஒருத்தர் வயதானவர், ஒரு 50 வயதை கடந்தவர் சொல்றாரு, எங்க வீட்டுல 2 பசங்க, மூத்தவன் அஜித் ரசிகர், இளையவன் வந்து விஜய் ரசிகர். இளைய பையன் இப்போ விஜய்க்கு போடணும்னு சொன்னதுனால மூத்த பையனும் நானும் எல்லாருமே சேர்ந்து நாங்க வந்து விஜய்க்கு போடுறதுக்கு தயாரா இருக்கோம்னு பேசுறாரு விஜய் வந்த புதுசுல. நீங்க இன்னைக்கு போய் ஐயா இப்படி சொன்னீங்களே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி, இப்ப நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க? கரூர் சம்பவம் நடந்திருக்குது, விஜய் எப்படி நடந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் தமிழ்நாட்டுக்காக ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? இவருடைய அரசியல் நிகழ்வுகள் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த ரஜினி விவகாரத்தில் அவர் நடந்துகிட்டதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையெல்லாம் அவர் வச்சுட்டு கேட்டோம்னா, அதுவும் த்ரிஷாவை கூட்டிட்டு வராரு, அவருடைய மனைவி பெட்டிஷன் கொடுத்துருக்கிற நேரத்துல இந்த எதிர்வினையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்னன்னு முடிவெடுப்பீங்கன்னு சொன்னா, அவர் வீட்டுல ஒரு பெண் இருந்தா கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. நீ வந்து உன் மனைவி கேஸ் கொடுத்துருக்கிற நேரம் அவர்களுக்கு மனவேதனை அளிக்கிற விதமா நீ வந்து ஒரு தோழிங்கிற பேர்ல கூட்டிட்டு வர, அதை வந்து எப்படி ஒரு பெண் ஏத்துக்கிடுவாங்க சொல்லுங்க? ஒரு குடும்பத்தில் உள்ள, அதான் தன்னையாக யோசிக்கிற ஒரு பெண்ணுக்கு எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? பெண்ணு மட்டும் இல்ல, அடிப்படை அறம் உள்ள யாராலையும் ஏத்துக்கிட முடியாது, சரிங்களா? அப்ப அந்த இடத்துல அடிபடுறாரு. இன்னொன்று, விஜய் அதாவது ரஜினியை விமர்சித்தது என்பது யாராலும் ஏற்றுக்கிட முடியாது. உங்க வேலை என்ன? உங்களுக்கு என்ன உண்டோ அதை நீங்க செஞ்சிருக்கணும். அவர் பின்வாங்கி போயிட்டாரு, அவரை வந்து அவர் பயந்துட்டாரு. நீங்க மனோ வலிமை இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு, எங்க அண்ணனுக்கு மனோ வலிமை இருக்குதுங்கிறாரு. அவர் மன வலிமை இல்லாமல் பின்வாங்கிட்டாருன்னு தானே பொருளாகுது. அப்ப அவருக்கு மன வலிமை இல்லையா? அவர் தெளிவா சொன்னார், 2019 என் ரசிகர்கள், அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அதிகபட்சம் ஒரு 15 to 20 வரலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தார். அந்த 20 வைத்துக் கொண்டு நான் முழுதாக இந்த அரசியல் களத்தை தலைகளா மாற்ற முடியாது. அப்போ என்னை நம்பி ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி இப்பதான் செட்டில் ஆயிருப்பாரு, அவரை கொண்டாந்து நான் ரோட்ல இறக்கி விட்டு அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க நான் விரும்பல. அதான் அவர் சொன்னது. இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? விஜய்
நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன்னா எவன் எக்கேடு கொட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தேவை முதல்வர் நாற்காலி. அதனால யார் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவர் ஜெயிச்சிருவோங்கிற கன்ஃபார்மா ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட தான் வேலை செய்யறாங்க. இப்ப நீங்க கூட்டணி வரல எல்லாம் சொல்றீங்க. அடுத்தது இப்ப ராமதாஸோட பேசிட்டு இருக்கிறாங்க, சசிகலாவோட பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு வகையில ஜெயிக்கணும்னு ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா ஒரு அரசியல் கட்சிக்காரராக நீங்க வந்து பழைய மாதிரி இயங்க முடியாது. ஒரு திரைப்படத்தில் உள்ள நடிகர் ரசிகர்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இன்னொரு ரசிகர் ஸ்டார் வார், நீங்க இன்னொரு ஸ்டார் நடிகரோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஏவி விடுவாங்க. அதானே செஞ்சீங்க நீங்க. ரஜினி படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய அத என்ன விர்ச்சுவல் வாரியர்களை ஏவி விட்டு அவர்களுக்கு எதிராக, ரஜினிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண வைக்கிறது, மீம்ஸ் போடுறது, ட்ரோல் போடுறது எல்லாத்தையும் செஞ்சீங்க. ரஜினி ரசிகர்கள் அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா விஜய் அதை அந்த சில்லறைத்தனத்தை செய்தார். இல்ல ரஜினி கமல் ரசிகர்கள் பெரும்பாலும் ஏன்னா அவங்க கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கு அவங்களுக்கு இதுல இந்த இந்த தளமே கிடையாது. அவங்க கடந்த காலங்கள்ல ரஜினி கமல் சண்டை போட்டிருப்பாங்க, அது எல்லா பக்கமும் நடக்கும். ஆனா இப்ப நடக்கிறது என்பது திட்டமிட்டு ஒரு பெய்டு ஆர்மி. நீங்க அவர் வச்சிருக்காரு இல்லையா பக்கத்துல ஜெகதீஷனுடைய அவர் மூலமாகவும் ஆதவர்ஜன எல்லாரும் மூலமாகவும் இன்னைக்கு வந்து தனித்தனி டீம் இயங்குது. ஜெகதீஷ் மூலமா இந்த திரைப்படங்களுக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குது. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ரஜினி படத்தை திட்டமிட்டு காலி பண்றதுக்கு வேலை செய்ய ரஜினி மட்டும் கிடையாது, சிம்புக்கு, தனுஷுக்கு எல்லாருக்கும் எதிராகவும் ஒரு வேலை செய்யறாரு. யாரு? விஜய். ஜெகதீஷ் வேலை செய்யறாரு. அது விஜய்க்கு கீழே தான் நடக்குது. சரிங்களா? இன்னும் கூடுதலா நீங்க வந்து ஆதவர்ஜுனா வந்து ரஜினியை விமர்சிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா விஜய் ஒரு மேடையில் என்ன சொல்றாரு, நான் ஒன்னும் காலம் போன காலத்துல அடைக்கலம் தேடி வந்தவன் கிடையாது, நான் படைக்கலனோட வந்திருக்கிறேன், என்னுடைய கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன பொருள்? இல்ல இப்ப ரஜினியோ கமலோ வந்து கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபீல்ட் அவுட் ஆனது பிறகு வந்தாங்க. நாங்க வந்து அப்படி இல்ல, ஃபீல்டு காலம் போல காலத்துல அடைக்கலம் தேடி வர்றது அப்படின்னு சொன்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிட்டு வந்து சொகுசா வந்து உட்கார்றதுக்கு வரல, நான் களத்துல நின்று போராடி விளையாடுவதற்கு வந்திருக்கிறேன் நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லுவதே மத்த ரெண்டு பேரையும் இழிவுபடுத்துறது தானே. நீங்க கமல் ரஜினியாவது வரலைங்க, ரஜினியை நேரடி இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரஜினிய குறிப்பிட்டாரு. ஆனால் விஜய் சொன்னது எக்ஸாக்டா அது கமலுக்கு பொருந்தும் இல்லையா? கமல் அப்ப நீங்க நேரடி விமர்சிக்கிறது பொருள். அப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு உள்ளேயே இருப்பதுதான் அது ஆதவர்ஜுனா மூலமாக வெளியில வருது. தானா நடக்கல. அது ஏதோ ஆதவர்ஜுனா அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு கிடையாது. விஜய்க்கே அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் எண்ணம் உண்டு. அது பராசக்தியில சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வேலை செய்தது. ஏன் ஃபெலிக்ஸ், நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் பேசினார ஒரு மேடையில, அவர் ஒன்றும் என்ன ரேஸ் விளையாண்டுட்டு நேரத்தை போக்குற ஒரு தலைவர் கிடையாது, அவர் மக்களுக்காக இறங்கி நிக்கிற ஒரு தேவ தூதன்னு பேசினார. அப்ப இது எவ்வளவு பெரிய கொழுப்பு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. விஜயை சந்தோஷப்படுத்துறதுக்காக அஜித் ஒரு அடி அடிச்சா சந்தோஷப்படுவாருங்கிறதுக்காக அது நான் சொன்னது. அதாவது விஜயை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆதவ் பேசுகிறார், விஜயை சந்தோஷப்படுத்துவதற்கு ஃபெலிக்ஸ் பேசுறாருன்னா அதை நம்பலாம். விஜய் யாரை சந்தோஷப்படுத்த பேசுறாரு? நான் ஒன்னும் காலம் போன காலத்துல நான் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்து உட்கார்ந்து அரசியல் பண்ணலன்னு பேசுவது பகிரங்கமாக ரஜினியையும் கமலையும் அடிக்கிறது. அப்ப இது ஒரு ஒரு உளவியல், ஒட்டுமொத்த கட்சிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உளவியல் தான் இருக்குது. அதனாலதான் ஆதவர்ஜுனா இப்போ வரலும் சாரிங்க மன்னிச்சுக்கங்க நான் தெரியாம இதை பேசிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வரல பாருங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கிறாரு, யூ மிஸ் அண்டர்ஸ்டுங்கிறாரு. ரஜினிக்கு தெரியாதா? ஏங்க ஒரு வார்த்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும்னே ரஜினிக்கு தெரியும். அவர் சரியா செஞ்சாரா தப்பா செஞ்சாரான்னு சொல்லல. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்து இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு எல்லோரும் போராடும் போது அவர் வந்து ஒரு குருமூர்த்தியின் பேச்சை கேட்டுக்கிட்டு துக்ளக்ல உண்மையிலே மிரட்டினது பிஜேபி தான் இல்லையா? ஆமா, பிஜேபி தான் கட்சி ஆரம்பிக்க சொல்லி பிரஷர் பண்ணது. அவர் முடியாதுன்னு போயிட்டார். ஆமா, ஆனா திமுகன்ற அதாவது அவர் சொன்ன பேட்டியே அது அப்படியே இருக்குது. அவர் வீட்டு வாசல்ல அப்பப்ப பேட்டி கொடுப்பாரு. அந்த 2019 வாக்குல என்ன சொன்னாரு? சிலர் என் மீது காவி சாயம் பூச பார்க்கிறார்கள்னாரு. காவி சாயம் பூசுறதுங்கிறது என்ன? குருமூர்த்தி உட்கார்ந்து பெயிண்ட் வச்சு ராவுறது தான். அது நடந்துச்சுல்ல, அவரே அது சுதாரிச்சுட்டாரு. நீங்க ராவனை குறித்து இப்படி சொன்னாருன்னு சொல்லி வரும்போது ஒரு பிரச்சனை வருது. அது பேக் ஃபயர் ஆன உடனே ஐயோ இவன் நம்ம மேல காவியை அடிக்க பாக்குறாங்க, இதை வந்து நாம குருமூர்த்தியினுடைய பேச்சை கேட்டு இதோட நிறுத்திக்கிடுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் குருமூர்த்தியின் ஐடியா தான்
எப்படியாவது ரஜினியை இறக்கி விட்டு நடு ரோட்டுக்கு கொண்டாந்துடணும். எப்படியாவது ஒரு பிளானை பண்ணி அவர் இழுத்து விட்டுறணும். தேரை இழுத்து தெருவில் விடுறது மேல அதே மாதிரி ரஜினியை இழுத்து ரோட்ல விட்டுறலாம்னு ஒரு பிளானை போட்டாப்புல. அதற்கு அவர் மசியல. அதைத்தான் அவர் சொன்னாரு, திருவள்ளுவருக்கு காவி பூச பார்க்கிறார்கள், எனக்கும் காவி பூச, திருவள்ளுவரும் சிக்க மாட்டார், நானும் மடிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது யாருக்கு செய்தி? அது குருமூர்த்திக்கு, பிஜேபிக்கு சொன்ன செய்தி. அப்ப உண்மையிலேயே நெருக்கடி கொடுத்தது யாருக்கு? அது பிஜேபி தான் செய்தது அப்படின்றது என்னுடைய கருத்து. பிஜேபி வார்த்தையை சொல்றதுக்கே இவங்க பயப்படுறாங்க. ஆமா, நீ அதாவது என்னன்னா, ரஜினியை இவ்வளவு விமர்சிக்கிற, இவ்வளவு பேசுகிற நீங்க பாஜக பேச வேண்டியதானே? சரி, இப்போ டிவிகே உடைய பொது மனநிலை அப்படின்றது ஒரு விஜய் ரசிகர் மனநிலை தான். விஜய் மட்டும்தான் ஸ்டாரு, மற்றவங்க எல்லாம் வந்து வேஸ்ட்டு. அப்போ அவங்க சிவகார்த்திகேயன் அடிப்பாங்க, ரஜினி அடிப்பாங்க, கமலஹாசன் அடிப்பாங்க, எல்லாரும் அடிச்சு எங்க ஆள் சூப்பர் சூப்பர் இப்படியே ட்ரைனிங் ஆனவங்க அதே பழக்கத்துல இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அது மெல்ல மெல்ல தானே மாறும். அவங்களுக்கு யதார்த்தம் வந்து புரியல, அப்படி ஒரு சின்ன பசங்க புரியாம இருக்கிறாங்க, அப்படித்தானே அதை விமர்சிக்கணும். ஆனா என்னன்னா மொத்தமா அவங்களை காலி பண்ணிடணும் என்பது போல அது இருக்குதோன்னு எனக்கு. ஏன்னா இதுக்கு இப்போ ஆதவர்ஜுனா சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போனாருங்கிறது 40 நிமிஷம் அதை செய்தியாவே போட்டுட்டு இருக்கிற சரக்கு அடிச்சு போனாரு ஒரு நாள் முழுக்க அது ட்ரெண்டிங். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திட்டமிட்டு ஒரு டிவிக்கே காலி பண்றது, ஆதவர்ஜுனாவை காலி பண்றதுக்கு ஊடகங்களே வேலை செய்யுதோ அப்படிலாம் அவங்க தரப்பு. இப்ப இந்த இடத்துக்கு நான் வரேன். இந்த இடத்துல ஊடகம் வேலை செய்தான்னு கேட்டா வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுது? மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் விஜயை நெகட்டிவா எப்ப ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்குது? எப்ப பாஜக கிட்ட நீங்க படியிலையோ, எப்போ சிக்னல் கிடைக்குதோ அப்பந்தான் அவங்க மெயின் ஸ்ட்ரீம்ல எடுக்கிறாங்க. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். விஜயினுடைய நெகட்டிவான அந்த பிம்பம், அவர் ஒரு பக்கத்தை மட்டுமே பேசி கொண்டிருப்பது, அவர் பிஜேபியை பற்றி பேசாமல் ஒளிந்து கொள்வது, இதையெல்லாம் பத்தி நம்ம பேசுறோம். அது மட்டும் இல்லாம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மனைவி கொடுத்த பெட்டிஷன் எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோமே. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதெல்லாம் பேசுறது இல்லை. நீங்க இப்ப பாருங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல விஜய் தான் 2வது பிளேயர், அவர் தான் 2வது இடத்துக்கு வருவார்னு ஒரு கருத்து கணிப்பு லயாலா மாணவர்கள்னு சொல்லி ஒரு குரூப் வந்து நின்று, அதுவும் அவர் பேரு திருநாவுக்கரசரா, அந்த பையன் போலி, அது போலின்னு அவங்களே சொல்லிட்டாரு. ஒரு பக்காவான ஒரு ஃப்ராட். அந்த அவர் பல முறை, அதாவது கடந்த தேர்தலின் போது யாரு அண்ணாமலை ஜெயிக்கலன்னா நான் வந்து என் தொழிலே விட்டுறேங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ராடுகள் சொல்ற முதல் வேலை இந்த தொழிலை விட்டுட்டு போயிட வேண்டியதானே. நீ ஏன் 2வது வந்த? கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இதுக்காக பேரம் பேசி வாங்கியிருக்காருன்னு பேச்சு. இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சு சொல்லுத 80 தொகுதிகள்ல லீடிங்ல வராரு. 80 தொகுதிகள்ல, அதாவது தாவேக்கா மேல வருது, இவர் அதிமுக டெபாசிட் காலி ஆகுது. 80 தொகுதியில டெபாசிட் காலி ஆகுமா? டெபாசிட் காலின்னு பேசுறான். இவரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு கொடுத்தாரு. அதுல திமுக டாப்ல இருக்குது, ஏடிஎம்கே 2வது, 3வது டிவிகே இருக்குது, டிவிகேக்கு ஏடிஎம்கே ஃபைட் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு இதோட நான் இந்த தொழிலை முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேல நான் வரமாட்டேன், நான் என்னுடைய வேற வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தான் போனாரு. ஆனா மறுபடியும் வந்திருக்கிறாரு. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் நாம நின்றுகிட்டு அங்க இருந்து கேள்வி கேட்க முடியுமா? கரிகாலம் கேள்வி கேட்டாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பொங்கிடுறான். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீ எப்படியா போக முடியும்னு கேள்வி கேட்கிறான். ஆனா அங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல இருக்கக்கூடிய பெண்ணே பத்திரிகையாளரே கேள்வி கேட்கிறாங்க அவன்கிட்ட. எப்ப நீ 80ன்னு சொல்றீ, எங்க ஆதாரத்தை கொடு, தொகுதியை சொல்லு, பேப்பர் என்ன இருக்குல்ல சொல்லுடா, ஒரு 10 தொகுதி சொல்லு. 80 சொன்னல, நான் வந்து 70 விட்டுறேன், ஒரு 10 தொகுதி சொல்லு. அதிமுக டெபாசிட் எங்கப்பா வாங்காம போகும்? அப்ப நீ அங்க அம்பலப்படுத. அது எப்ப அங்க அம்பலப்படுத? நீ எப்ப பாஜக கூட நான் சேரல அப்படின்னு சொல்லி உறுதியாகிறதும். பாஜக கூட நீங்க சேரல, அவங்களே வேண்டான்ட்டாங்க. அதுதான் உண்மை. விஜயை சேர்த்துக் கொள்வதால் லாபம் இல்லை. 1. 2, இந்த முறை விஜயை வளர்த்து விட்டால் 2029 மோடிக்கு எதிராக அவர் ஒரு களம் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய்னு ஒரு ஃபேக்டர் வளர்ந்து இன்னொரு நடிகர் எங்களுக்கு வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற நடிகர்கள் இருந்து போட்டோம், அல்லது எம்ஜிஆரோட அந்த பழக்கம் முடிந்து போகட்டும். இன்னொரு திரை நடிகர்கள் பெரிய இடத்துக்கு வரக்கூடாது. அவரை அழிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட முடியாது. நாம அதாவது ஒன்று இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம், அதற்கு எதிராக நான் பாஜக வளர்த்துக்கிடுறேங்கிற இடத்துலதான் பாஜக இருக்கிறது. அதனால விஜயை வளர்த்து விடுவதற்கு ஒரு விரும்பல. இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு வெற்றிங்கிறத 2வது தான். விஜய் வந்துடக்கூடாது 2வது இடத்துக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அதனாலதான் இந்த கூட்டணிகள் எல்லாம் ஃபைனல் ஆன உடனே இப்ப விஜயை கட் பண்ணி விட்டுட்டு தீவிரமாக அடிச்சு நொறுக்குறாங்க. இப்ப அவங்க இவங்களை நம்பி கூட்டணி வருவாங்கன்னு நம்பி வேட்பாளர்கள் போடாம ப்ரிப்பேர் பண்ணாம நிறைய தொகுதிகளை வந்து ஒர்க் பண்ணாமலே விட்டுட்டாங்க போல இருக்கு. ஆமா, அதாவது என்னன்னா 60 பேர் தான் ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு.
அது மட்டும் காரணம் கிடையாது. விஜய் கூட்டணி போகணுமா வேண்டாமான்னு கூட்டம் போட்டு புசி ஆனந்த் பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அதாவது அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போவதுக்கு முன்னாடி காலையில கூட்டம் நடக்குது. விஜய் அனுமதி இல்லாமலாம் நடக்காது. அது புசி ஆனந்த் கூட்டுறாரு. அந்த கூட்டத்துல 120 பேர்ல 98 பேர் 90% 98 பேர் வந்து நாம கூட்டணிக்கு போவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயிக்க முடியாது, டெபாசிட்டே வாங்க முடியாது. இன்னைக்கு அவன் சொல்றல்ல 80 90 அவருடைய செல்வாக்கும் டவுன் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி பேசினா அப்ப இதையெல்லாம் ஒரு பிரிவா மொத்தமா காலியாகுது. ஏங்க, ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தர் வந்து அந்த ஓட்டு வந்து உள்ள விழுந்து கரெக்டா அது உள்ள, அதாவது ஒரு நபரை அதை வாக்காக மாற்றுவது என்பது அது ஒரு கலை. அதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் வேணும். அது இல்லாத பட்சத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. நான் இங்க இருந்து டாட்டா காட்டுவேன், அவங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துருவான்னா அது படத்துக்கு வருவான். அவன் ஓட்டு போடுறதுக்கு வர முடியாது. ஒரு தடவை அவன் தப்பா இருந்தா கூட ரெண்டாவது ஷோக்கு வந்துட முடியும். ஆனால் ஒரு தடவை ஓட்டை மாத்தி போட்டான்னா 2வது தடவை முடியாது, 5 வருஷத்துக்கு அப்புறம். இன்னொன்னு, அவனுக்கு முதல்ல உள்ள வர்றதுக்கு எத்தனை ப்ரொசீஜர் இருக்குது. நீங்க SIR பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க அதெல்லாம் வச்சு பூத்து ஸ்லிப் வச்சு ஒவ்வொரு வீடா போய் கூட்டிட்டு வந்துலாம் ஓட்டு போடணும். அதுதான் நடக்குது. அப்போ ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணிட்டு கட்சிகள் தெளிவாக இருக்கிற அந்த பாரம்பரிய கட்சிகளுக்கு தான் அந்த மெக்கானிசம் இருக்குது, உங்கள்கிட்ட கிடையாது. அப்ப இதையெல்லாம் இன்னைக்கு நீங்க இது பண்றீங்க. இன்னொன்னு, விஜய் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, 2 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், 2 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணணும், அது போக புசியானந்த் தனியா கேட்டு போய் இப்படியே சேர்த்து கையில ஒரு 5 to 8 கோடி ரூபாயாவது காசு வச்சுக்கோங்க, இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட உள்ள வாங்கன்னு சொல்லி, அதாவது 10,000 ரூபாய் விருப்ப மனுன்னு சொல்லி மனுவை வித்தாச்சு. அதுலயும் கூட டிக்கெட் மாதிரி. எப்படி பாருங்க, 10,000 ரூபாய் மனு. அந்த பேப்பருக்கு எதுக்கடா அவ்வளவு? இல்ல, முதல்ல 100 ரூபாய், அது 1 லட்சம் காப்பி சேல்ஸ் ஆயிருச்சு. இப்போ ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு 10,000 ரூபாய். ஆமா, இப்போ இப்படி எல்லாம் சொல்லி இப்போ வந்து அவங்க என்ன ஆகி போச்சு பாருங்க. வாங்கினவங்க யாருக்கும் வந்து எங்க 5 கோடி என் கையில இருந்து நான் அண்ணன் செலவழிப்பாரு. அவர் தான் ஏற்கனவே 200-300 கோடியை விட்டுட்டு கெரியரின் உச்சத்துல இருந்து வர்றாருல்ல. அவர் எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பனையூர் பங்களாவில ஃபுல்லா விட்டியா அடுக்கி வச்சிருப்பாரு போல இருக்கு. அதுல இருந்து ஒரு 10 நமக்கு தள்ளி விடுவாருன்னு நினைச்சிட்டு அவன் இறங்கியிருப்பான். ஆனால் அவர் நம்ம பாக்கெட்ல இருந்து ரூபா இருந்தோன்னா, எனக்கு 5 ரூபா கொடுத்துரு, நீ ஒரு 5 ரூபா செலவு பண்ணி ஜெயிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க, ஒருத்தர் சில பல கோடிகளை செலவழிக்கிறதுக்கு சிலர் இருப்பாங்க. இப்ப டாக்டராவோ இல்லைன்னா அந்த சைடு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டோ இருக்கிறவங்க, புது ஆளு, அவங்களுக்கு கட்சியெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி புது கட்சிகள் வந்துன்னா சேர்ந்து MNMல கூட அப்படிலாம் நின்னாங்க. அதுல கிடைக்கிறதுல என்னன்னா, நாளைக்கு இந்த கட்சியில நின்னாரு அப்படின்னு ஒரு பிரபல்யம் கிடைக்கும். அதை கட்சி போட்டு எடுக்கணும். அதுக்கு 10 கோடி ரூபாயா? சரி, ஒரு 10 கோடி செலவு பண்ணி எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு மறுபடியும் வந்து அந்த 10 கோடி எடுக்கணும்னு நினைப்பாங்களா, அல்லது வந்து சேவை செய்யணும்னு நினைப்பாங்களா? நான் அதாவது தான் சொல்றேன்லங்க, ஒரு கோடினா கூட ஒருத்தர் 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணிட்டு இந்த கட்சியில நின்னாருன்ற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவர் வெளியில சுத்துவாரு. வண்டியில அப்படியே கொடி பறக்கும். அவர் வந்து அண்ணன் ஒரு 1.5 கோடி வரலும் செலவு பண்ணுவாங்க புது கட்சிகளுக்கு. ஒரு பிரபல்யம். நாளைக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவர் மளிகை கடை வச்சிருப்பாரு, அவருக்கு 1.5 கோடி எப்படியாவது உருட்டிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? 30 வருஷமா கடை வச்சு 40 வருஷம் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பாரு. ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் ரொட்டேஷன் கூட வீட்டை வித்தோ இடத்த எதையோ ஒண்ணு பண்ணுவாரு. நாளைக்கு கேட்டீங்கன்னா அவர் வந்து அந்த கட்சி பிரபல்யம் இருங்க அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா புது கட்சிக்குள்ளதான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, நம்ம விஜய் கட்சி இருக்கு அப்படின்னு வருவாங்க. அப்படிதான் கமலுக்கு வந்தாங்க. ஆனா நீங்க 12 கோடி செலவு பண்ணணும்னா அப்படி எத்தனை பேர் அது ஆயுளே போயிருமாங்க. சிறு தொழிலாளர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்செல்லாம் 3 தலைமுறையா போராடி முன்னேறினவங்க ஒரு தலைமுறையில முடிச்சு விட்டுருவானா? அப்படி இதுல 10 பேர் கூட தேரல. அப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, 10 கோடி ரூபாய் கிட்ட செலவாகும்பா, எடுத்து பத்திரமா வைக்கவங்களுக்கு உள்ள இடம்னு சொன்னவங்க இல்ல, 10 பேர் கூட தேரல. அப்ப அதனாலதான் இப்ப கேண்டிடேட்டும் கிடையாது, நம்ம செலவழிச்சு கேண்டிடேட்டும் போட முடியாது. இப்போ சீமான் மாதிரி எவனாவது வரங்கடா, அந்த ஆடு மாடு மரம் மட்டை அதான் எதுக்கு மாநாடு நடத்திச்சு எல்லாத்தையும் கொண்டு விடு, அவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் 10 பேர் இருந்தாலும் அந்த ஆள் இருந்தா போதும், ஒரு பேப்பர் இந்த ஃபில் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். அவன் எதையாவது சத்திய வேலை செய்வாங்க. ஆமா, அவங்களே போய் சைக்கிள்ல அவங்களே பேப்பர் எல்லாம் ஒட்டிட்டு அவங்களே ரோட்ல வந்து கும்பிட்டு ஒரு 10 ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தனித்து களமாடுவோம் பருத்தி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அரசியலா கூறு இல்லைன்னா கூட உழைப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, கடினமாக உழைச்சிட்டு அப்படியே காணாம போயிடுவாங்க. அதாவது பொருள் என்னன்னா அதாவது தனக்கும் பிரயோஜனம் இருக்காது, மத்த கட்சிக்கும் பிரயோஜனம் இருக்காது, எப்படியாவது ஒளிஞ்சு. ஆமா, ஒரு ஸ்பாயிலர்.
அப்போ நொட்டாவில் போடுறதுக்கும் சீமானுக்கு போடுறதுக்கும் ஒண்ணுதான். அது கிழிச்சு போடுறது மாதிரி. ஏன்னா காசை வந்து கிழிச்சிட்டோம்னா அது எப்படி உதவாதோ அதே மாதிரி இந்த ஓட்டை நாசமா பண்றதுக்கு சீமான்ட்ட போடுறது. இப்படித்தான் பல பேர் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒரு 6% போடுறாங்கன்னா அதோட பொருள் அதுதான். கட்சிகளும் தயாராயிடுச்சு. சீமானை பத்தி கவலையே இல்லை. 86 பேர் தான் ஓட்டு போடுவான், மற்றதெல்லாம் இப்படி செதறம்னு சொன்ன நோட்டாவுக்கும் சீமானுக்கும் போனா மிச்சம் இருக்கிற 86ல 50 எனக்கு, நான் 36 உனக்கு, நான் தான் ஜெயிச்சேன், நீ 2வது கட்சின்னு போயிடுதாங்களே தவிர சீமானை யாரும் கண்டுக்கிட்டது இல்லை. இப்போ அந்த இடத்துக்கு விஜய் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த இடம் கூட இப்ப இல்லை அப்படிங்கிறத நிலைமை. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.